ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நான் பார்க்க போகிற படம் 2026 ஒரு இங்கிலீஷ் டார்க் காமெடி த்ரில்லர் படமாக வெளியான ஹவு டு மேக் அ கில்லிங். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் பெக்கெட் ரெட்ஃபெல்லோ. இவர் பேசிக்காக படத்துடைய ஆரம்பத்திலேயே நம்மால் ஒரு ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாப்புல. மறுநாள் இவருக்கு மரண தண்டனை. அதுக்கு காத்துக்கிட்டு உட்காந்துருக்காப்புல. அப்போ திடீர்னு ஒரு சர்ச் ஃபாதர் அங்கே வந்து, தம்பி சொல்லுங்கள், என்ன பிரச்சனை, எதுக்காக இங்கே வந்தீங்க, உங்களை பார்த்தா அப்படி தெரியலையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல போக நம்ம ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாப்புல. அந்த கதை என்ன அப்படின்னா, நம்ம கதாநாயகனுடைய அம்மா பேர் மேரி. இவங்க ரெட்ஃபெல்லோ அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வெல்த்தி ஃபேமிலி. அந்த குடும்பத்துடைய ஒரு வாரிசு. ஸோ $28 மில்லியன் கிட்டத்தட்ட பணம் இருக்கக்கூடிய நம்ம அம்பானி ஃபேமிலி மாதிரி ஒரு மிகப்பெரிய வெல்த்தி ஃபேமிலி. அதனுடைய வாரிசு இந்த மேரி. ஆனால் இந்த பொண்ணு வயசு கோளாறுல கடைசியாக கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்து கடைசியாக ஒரு பேபி ஒன்று ஃபார்ம் ஆகிடுது. அப்படி ஃபார்ம் ஆன அந்த பேபி தான் நம்ம படத்துடைய கதாநாயகன். இப்போ அந்த குடும்பத்தை பொறுத்தளவுக்கு இங்கே பாரு, நமக்கு மான ரோசம் கௌரவம் தான் ரொம்ப முக்கியம். முதல்ல இந்த கருவை கலைச்சிரு அப்படின்னு சொல்ல போக, அதெல்லாம் முடியாது, இந்த குழந்தைய நான் பெற்றெடுப்பே தீர்வேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஒத்த காலில் நின்று கடைசியாக இவங்க என்ன பண்ணிடுறாங்க, குடும்பத்து சைட்லேருந்து சந்தோஷம், நீ தாராளமாக குழந்தையை பற்றி நீயே வளர்த்துக்க, ஆனால் உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தம் இருக்குன்னு நீ வெளியே சொல்லிடக்கூடாது, உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் முதல்ல சம்மந்தமே கிடையாது, வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு அடித்து துரத்திடுறாங்க. இப்போ அந்த அம்மா வெளியே வந்து கடைசியாக அந்த குழந்தையை பெற்றெடுத்து சிங்கிள் மதராக எங்கெங்கே வேலை கிடைக்குதோ பாருங்கள். அவ்வளோ பெரிய கோடீஸ்வர குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு வெளியே கிடைச்ச இடத்துலலாம் வேலையை பார்த்து கடைசியாக தன் மகனை எந்த அளவுக்கு ஓரளவுக்கு வசதியாக வளர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த அம்மா வளர்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போய் மரணப்படுக்கையிலையும் விழுகிறாங்க அந்த லேடி. ஆனால் இறக்கிறதுக்கு முன்னாடி, இங்கே பாரு, நீ எவ்வளோ பெரிய வசதியான குடும்பத்தை சேர்ந்தவன், எந்த குடும்பத்துடைய வாரிசு அப்படிங்கிறது உனக்கு தெரியும், எந்த காரணத்தை கொண்டும் அந்த உரிமையை நீ விட்டுறாத, உனக்கு அந்த வாழ்க்கை டெஃபினட்டாக நீ அதுக்கு டிசர்வ் ஆன ஒரு நபர் தான், அதனால் அதை மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் படத்து கதாநாயகனுடைய அம்மா மாதிரியே எனக்கு நீ சத்தியம் பண்ணி கொடுக்குற, நீ வசதியாக தான் வாழ்வ அப்படின்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குற அப்படின்னு ஒரு சத்தியத்தை வாங்கிட்டு கடைசியாக அந்த அம்மா இறந்து போயிடுது. இப்போ இந்த சத்தியத்தை வாங்கும் போதெல்லாம் கதாநாயகனுக்கு ஒரு 10-11 வயசு தான் இருக்கும். இப்போ பல வருடங்கள் கழித்து மிகப்பெரிய ஆலமரமாக வளர்ந்து பெருசாக நிற்கிறாரு நம்ம கதாநாயகன். நீங்கள் ஆலமரமாக வளர்ந்துட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே ஒரு 10 கார்பரேட் கம்பெனிக்கு நம்மளால் தான் எம்டியாக இருக்காரு அப்படின்னு நினச்சிடாதீங்க. அந்த ஆள் வளர்ந்து ஆலமரம் மாதிரி நிற்கிறாப்பிலையே தவிர, அவர் சேல்ஸ்மேனாக இந்த கோட் சூட்லாம் விற்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு ஷாப்பு இல்லை ஒரு ஷோரூமு அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அவருக்கு ஒரே எண்ண ஓட்டங்கள் உள்ள. அது என்ன அப்படின்னா, நம்ம யாருன்னு அந்த குடும்பத்துக்கும் தெரியாது, அந்த குடும்பத்தில் எவனையுமே நம்ம அம்மா விட்டால் நமக்கும் தெரியாது, எப்படி நம்ம தான் அந்த குடும்பத்துடைய வாரிசு அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம சொத்தை வாங்குறது, நமக்கு சேர வேண்டியது எப்போ தான் வாங்குறது, இது பத்தாதுக்கு அந்த குடும்பத்தில் அடுத்தடுத்த வாரிசுகள் நமக்கு ஈக்குவலாக இதே ஏஜில் பல பேர் வளர்ந்து நிற்கிறாங்களே, இவங்கெல்லாம் எப்போ சாக நமக்கு அந்த சொத்து வந்து சேர, இது ஒன்றும் வேலைக்காகிற மாதிரி தெரில, இவங்க ஒன்றும் சாக மாட்டாங்க, இப்போ சார் நம்மளே முடிச்சு விட்டா என்ன அப்படின்னு ஒரு விபரீதமான ஒரு எண்ணம் ஒன்று கதாநாயகனுக்கு தோணுது. சார் ரைட்டு, நானே இறங்குறேன் களத்தில், முடிக்கிறேன் அப்படின்னு அவரே களத்தில் இறங்க போக, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படம் ஜான் பேட்டன் ஃபோர்ட் இயக்குன ஒரு படம். யார் சார் அந்த ஜான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2022 எமிலி த கிரிமினல் அப்படின்னு ஏற்கனவே ஒரு படம் ஒன்று விமர்சனம் பண்ணோம். அந்த படம் சீட் எட்ஜில் அங்கங்கே உட்கார வைக்கக்கூடிய ஒரு செம்மையான ஒரு த்ரில்லர். அந்த படத்துலையுமே இந்த மாதிரி லாஜிக் கீஜிங்கெலாம் அங்கங்கே கொஞ்சம் மிஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த இயக்குனருடைய அடுத்த படம் இது. ஸோ இந்த படமே டெஃபினட்டாக ஒரு ஃபன் ரைடு தான். ஆனால் அதில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். கதைக்களமாக இப்போ நான் சொன்ன கதையை கேட்கும்போதே உங்களுக்கு தெரியும், டெஃபினட்டாக ஒரு சுவாரஸ்யமான கதைக்களம் தான் இது. அதையும் இதை டார்க் காமெடியாக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த டீம் ட்ரை பண்ணி அதை ஓரளவுக்கு நீட்டாகவே ப்ரெசென்ட்டும் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னா, இதோட காஸ்டிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தான். சரியான ஆர்டிஸ்ட்டை நல்ல ரோல்ஸு காஸ்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாரும் பிச்சு படல் எடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு கிளென் பவல், அவர் தான் கதாநாயகனாக பண்ணியிருப்பார். அவரை பார்க்கும்போதே எனக்கு 1998 வெளியான த பெர்ஃபெக்ட் மர்டர் படத்தில் ஹீரோவாக பண்ண நம்ம மைக்கேல் டக்லஸை பார்த்த மாதிரியே இருந்தது. அந்த மாதிரி நடை உடை பாவனை, அந்த ஒரு சின்ன சின்ன பாடி லாங்குவேஜ் ரியாக்ஷன்ஸ்னு சும்மா பிச்சு படல் எடுத்திருந்தாப்புல. அந்த படத்தில் நம்ம மைக்கேல் டக்லஸும் சரி, இந்த படத்தில் நம்ம கிளென் பவலும் சரி, சரியான பர்ஃபார்மன்ஸை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அல்டிக்காமல் பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேருமே. இந்த படத்தில் அதை செம்மையாக பண்ணியிருந்தார் அவர். அதே மாதிரி மார்கரெட் குவாலே, அவங்க ஜூலியான்னு சொல்லி ஒரு சூப்பரான கேரக்டர். அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ சரியான ஆலியா அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ளாஸ் வாங்கக்கூடிய கேரக்டர் இது. அது கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணும். அது பாருங்கள், அந்த மாதிரி ஒரு அட்டகாசமான கேரக்டர் அது. இது போக ஜெசிகா ஹென்விக், அவங்க தான் ரூத்னு சொல்லி ஒரு கதாபாத்திரத்தை பண்ணியிருப்பாங்க. எல்லாரும் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அது நீட்டாக கொண்டு வந்தாங்க ஸ்க்ரீனில். டாருடைய சினிமாட்டோகிராஃபியும் சரி, டிஐ டீமுடைய ஒர்க்கும் சரி, கலரிங் ஒர்க்கும் சரி செம்மையாக இருந்தது. சும்மா விஷுவலி ஸ்டன்னிங்காக பளிச்சுட்டு இருந்தது இந்த படம் பார்க்குறதுக்கு. டெக்னிக்கலி டெஃபினட்டாக ஒரு வெல்மேட் ஃபிலிம் தான். இதனுடைய கிளைமேக்ஸு என்னங்க இப்படி அப்படின்னு நமக்கு தோணாது, ஆனால் நிச்சயமாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் கிளைமேக்ஸில் இருக்கும். அது பாருங்கள், அது சூப்பராக வச்சுருந்தாங்க இந்த படத்தில். இந்த படத்துடைய பிரச்சனைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 விஷயங்கள் தான் எனக்கு பட்டது. முதல்ல இந்த படத்தை பொறுத்தளவுக்கு முதல்ல ஒரு மணி நேரம், ஒரு 1.25 மணி நேரம் தான் இந்த படமே ஓடுது. முதல்ல ஒரு மணி நேரம்லாம்
ஒரு பக்கம் ஜாலியாக பயங்கர ஃபன் ரைடாக பயங்கர ஒரு என்டர்டெய்னிங்காக கொண்டு போயிருப்பாங்க அந்த படத்தை. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சீரியஸாக, பட் அதே நேரத்தில் கொஞ்சம் ஃப்ளாட்டாக ஆயிருச்சோ ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். இன்னொரு விஷயம், அந்த படத்துக்கும் லாஜிக்கும் சுத்தமாக சம்பந்தமே இருக்காது. ஈவன் த டேரக்டருடைய முந்தைய படமான எமிலி த கிரிமினல், அதுலேயுமே லாஜிக் பெருசாக இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த படத்துக்கும் லாஜிக்கும் 20 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அதனால லாஜிக்ங்கிறது அறவே கம்ப்ளீட்டாக விட்டுட்டு லாஜிக் இல்லாத ஒரு மேஜிக் அப்படின்னு தான் அந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் மூளையை கலட்டி மூளையில் போட்டு பார்க்க வேண்டிய ஒரு படம், இது ஞாபகத்தில் இருக்கட்டும். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அடல் கன்னடா பெருசாக எதுவும் கிடையாது, பட் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. நீங்கள் எதுக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலியோட பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த காலை நீங்கள் எடுத்துக்கோங்க. என்கிட்ட கேட்டால் டெஃபினட்டாக ஒரு டீசெண்டான வாட்ச், பொழுது போலனா தாராளமாக அந்த படம் பார்க்கலாம். நான் தான் சொல்லிட்டேன் ஒரு ஃபன் ரைட்னு. அந்த மாதிரி முதலுக்கு மோசம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களை கவர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி செம்மையான ஒரு படம் இது. பட் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் போய் பார்க்காதீங்க. அந்த மாதிரி ஒரு வாட்ச் எல்லாம் கிடையாது, ஒரு டீசெண்டான வாட்ச் இது. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் signing off.